ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஒரு அதிரடி திருப்பமா செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். ஏற்கனவே இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா பிரிந்து கிடக்கிற அதிமுக இப்போ செங்கோட்டையன் மூலயமா திரும்பவும் பிரிய போகுதா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இப்ப அதிமுக நகர்வுகள்லாம் இருக்குது. இதன் மத்தியில செங்கோட்டையனை அதிமுக நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் ஒருத்தரா போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சந்தித்துட்டு வராங்க. நாளை மறுநாள், அதாவது 5ஆம் தேதி ஒரு மாபெரும் அறிவிப்பை நான் அறிவிக்கிறேன், மனம் திறந்து பேச போறேன், என்னுடைய மனசு கஷ்டத்துல இருக்கிற எல்லா அழுத்தத்தையும் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு பிரஸ் பீப்புள் கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே அதிமுகவை விட்டு பிரிய போகிறார். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. எடப்பாடி பழனிசாமியை விட்டு அவர் முற்றிலுமா விலக போகிறார். ஆனா விலகி எங்க போக போறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒண்ணு சசிகலா பக்கம் போவாரு அப்படின்னு பேசப்படுது, இன்னொன்னு திமுக பக்கம் போவாரு அப்படின்னு சொல்லுது. இதன் மத்தியில தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போயிட்டு ஜாயின் பண்ண போறாரு. அதாவது தன்னுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேரை கூட்டிட்டு போயிட்டு இங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அப்படின்னும் ஒரு செய்தி வருது. இதன் மத்தியில திரும்பவும் அதிமுகவில் சசிகலா ரிட்டர்ன் ஆக போறாங்க, சசிகலா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி அதிமுகவில் திரும்பவும் சசிகலாவுடைய கை ஓங்க போகுது அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முக்கியமா பார்க்கப்படுது. நீங்க செங்கோட்டையன் எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஜெயலலிதா இருக்கும் பொழுதே சசிகலாவின் முழுமையான ஆதரவாளரா செங்கோட்டையன் இருந்தார். இவ்வளவு எங்க சசிகலா அவர்கள் சிறைச்சாலைக்கு போகும் பொழுது கூவத்தூர்ல முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி வரும் பொழுது செங்கோட்டையன் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பலதரப்பட்ட மக்களால பேசப்பட்டது. அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே செங்கோட்டையன் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க செங்கோட்டையன் சசிகலாவுடைய முழு ஆதரவாளராக இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே செங்கோட்டையன் சசிகலா சொல்றத கதகச்சிதமா என்ன பண்ணாரு, செஞ்சு முடித்தார். ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பிக்கைக்குறிகள் ஒருத்தராகவும் செங்கோட்டையன் இருந்தாரு. சசிகலாவின் முழு ஆதரவு பெற்ற ஒரு செங்கோட்டையனாவும் இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது கட்சியினுடைய மூத்த தலைவர், அது மாத்திரம் இல்லாம சசிகலாவுடைய தீவிர விசுவாசி, அப்படி இருக்கும்போது செங்கோட்டையனை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. செங்கோட்டையனும் அதுதான் எதிர்பார்த்தார். ஆனா இங்க பழனிசாமியை இவங்க சிஎம்மா தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. இதுதான் சசிகலா பண்ண பெரிய தப்பு. அவங்க வாழ்க்கையிலேயே பழனிசாமியை முதலமைச்சரா ஏற்படுத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில செய்த பெரும் தவறு அப்படின்றத அவங்களும் உணர்ந்தாங்க பிற்காலத்துல. சோ இப்படியா இருக்கும் பொழுது அப்பவே இந்த நெருடர்கள் பழக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் சீனியர், இவர் ஜூனியர். ஏன்னா செங்கோட்டையனாலதான் இவர் வந்து என்ன பண்றாரு, அதிமுக அப்படின்ற கட்சிக்குள்ளேயே உள்ள வராரு. செங்கோட்டையனுடைய நிழல்ல தான் இவர் எடப்பாடி பழனிசாமி வளர்ந்துட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய ஜூனியருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அப்பவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட சசிகலா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நீங்க செங்கோட்டையனை பதவியில வைக்கணும், அமைச்சர் பதவியில வைக்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சசிகலா அவர்கள் சொல்லிட்டு போனதாகவும் இங்க பதிவு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இங்க சசிகலா அவர்கள் கொஞ்சம் ஓரங்கட்டி ஒதுக்கப்பட்டு வச்சிருந்தார். அவங்களும் கொஞ்சம் ஒதுங்கிதான் இருந்தாங்க. வேண்டாம், ஆட்டத்தை இவங்க ஆடட்டும், நம்ம வேடிக்கை நின்று பார்ப்போம், நமக்குன்னு ஒரு டைம் வரும், அப்ப நம்ம இதுல இறங்கி ஆடுவோம் அப்படின்னு தான் சசிகலா அவர்களும் என்ன பண்ணாங்க, நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு பக்கம் ஆதரவு அதிமுகல ஏறிட்டு வருது. இப்போ இதனிடையில செங்கோட்டையனும் இப்போ நான் அதிரடியான முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு 5ஆம் தேதி என்னுடைய முடிவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி இருக்காரு. அதிமுக இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் நம்ம செங்கோட்டையனை சந்தித்துட்டு வராங்க. நேற்றைய தினத்துல எம்எல்ஏ பன்னாரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சந்திச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம முன்னாள் அதிமுக எம்பி சத்யபாமா அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, செங்கோட்டையனை சந்தித்து இருக்காங்க. தொடர்ந்து நிர்வாகிகள் எல்லாருமே, இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க, செங்கோட்டையனை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார். இது ஈரோடு மாவட்டத்துக்குள்ளதானா இல்ல, வெளி மாவட்டத்தில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே செங்கோட்டையன் வீட்டை நோக்கி படையெடுத்துட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிறவங்களே நிறைய எம்எல்ஏக்கள் அதிருப்தியில இருப்பாங்களே, அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியில இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே இப்போ செங்கோட்டையன் வீட்டுக்கு படையெடுத்துட்டு வராங்க. ஆதரவுகளும் பெருவிட்டு இருக்கு. இதன் மத்தியில தன்னுடைய அலுவலகத்துல போட்டோக்கள் வைத்திருந்தார்
எடப்பாடி பழனிசாமி போட்டோட சேர்ந்து ஜெயலலிதா போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ, எடப்பாடி பழனிசாமி போட்டோ, அண்ணா போட்டோ, இவங்க போட்டோ எல்லாம் வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அண்ணா போட்டோ, எம்ஜிஆர் போட்டோ, ஜெயலலிதா போட்டோ, பெரியார் போட்டோ வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி போட்டோவை தூக்கி இருக்காங்க. பெரியாரையும் இதுல ஆட் பண்ணி இருக்கிறாரு. இதுவும் பேசும் பொருளா இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா திமுகவின் கொள்கை தலைவர்களில் ஒருவாக பெரியார் அவர்கள் இருக்காரு. அவருடைய போட்டோவை செங்கோட்டையன் வைத்ததுனால ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போக போறாரா அப்படின்னும் இங்க பேசப்பட்டு வருது. எதுவாய் இருந்தாலும் செங்கோட்டையன் சசிகலாவை உள்ள கொண்டு வரப்போகிறார். அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன் கிட்ட சசிகலா அவர்கள் பேசி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே அதிமுக ஒன்றிணையத்துக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு சசிகலா அழைப்பு கொடுத்ததை ஓபிஎஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். செங்கோட்டையனும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரு. டிடி விதினரும் உள்ள வராரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இப்போ இவங்களுடைய பிளானிங் என்னவா இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா இங்க எடப்பாடி பழனிசாமி தனித்து நின்றுவாரு. இப்ப சசிகலா தலைமையில செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கே.சி. பழனிசாமி, புகழேந்தி, இன்னும் பலர் பிரிந்து கிடக்கிற எல்லா அதிமுகவினரும் இங்க ஒன்று சேர போறாங்க அப்படின்னு தான் இங்க பேசப்பட்டு வருது. என்ன வேணா நடக்கலாம் சார். ஏன்னா அதிமுக அப்படின்ற கட்சி இன்னும் பல பிரிவுகளா பிரியறதுக்கு தயாராயிருச்சு. தேர்தலுக்குள்ளவே இந்த கட்சி இவ்வளவு பலவீனப்படுது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், எங்களுடைய கட்சியை யாரும் அசைத்து பார்க்க முடியாது, எங்களை யார் எந்த பாஜகவை விழுங்க முடியாது, நாங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியோட டயரு ஒன்னொன்னா கழண்டிட்டு வருது. ஏற்கனவே மைத்திரேயன் வெளியே வந்தாரு, அன்வர் ராஜா வெளியே வந்தாரு, இப்போ செங்கோட்டையன் மட்டும் வெளியே வந்துட்டா மீதம் இருக்கிற அதிமுக இருக்கிற நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. எப்பா சீனியரு அவரே வெளியே வந்துட்டாரு. எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே அவர் மினிஸ்டரா இருந்தாரு, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே மினிஸ்டரா இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மூத்த தலைவரே இந்த அளவுக்கு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரா, நம்மள ஏமாத்திரம்பா, அதனால இப்பவே சுதாரித்துக் கொள்வோம் அப்படின்னு அதிமுக இருக்கிற பெரும்பாலான சீனியர்கள் எல்லாருமே இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. செங்கோட்டையன் பக்கம் போக போறாங்க. இதன் மத்தியில செங்கோட்டையனை சமாதானப்படுத்துற முயற்சியில எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இன்னும் பல ஆர்பி உதயகுமார் எல்லாருமே இறங்கி இருக்கிறாங்க. அவரை சமாதானப்படுத்தணும்பா அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கட்சியை நாசனம் பண்ணுவாரு, இந்த அளவுக்கு கட்சியை உடைப்பாரு, இந்த அளவுக்கு கட்சியை சின்ன பின்னமாக்குவாரு அப்படின்னு நினைச்சு கூட பல. இதுல பாஜக செய்யவே இல்லை. பாஜகவுடைய தப்பு இதுல எதுவுமே இல்லை. முழுக்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவை சீரழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதிமுக இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? கொதிச்சு எழுந்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு இங்க ஆதரவு வலுத்துட்டு வருது. அதிமுகலேயே ஓபிஎஸ்க்கு ஆதரவு வலுத்துட்டு வருது. இதன் மத்தியில தான் இங்க செங்கோட்டையனும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்தாரு. 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போறேன், இந்த அதாவது எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில இருக்கிறான இந்த அதிருப்தி ஒரு முடிவுக்கு வரப்போகுது, 5ஆம் தேதி நான் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? செங்கோட்டையன் ஆதரவு தெரியும். எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அதிமுக அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றது இந்த சந்திப்பு காட்டுது. கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரே நாள்ல போயிட்டு செங்கோட்டையனை சந்திச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் ஒரே நாள்ல போய் சந்திக்கிறாங்கன்னா இனி வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க? செங்கோட்டையனை சந்திக்க போறாங்க அப்படின்னு தகவல் தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைத்துவத்தை விரும்பாதவங்க, எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற அதிருப்தியை விரும்பாதவங்க அதிமுக இருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா என்ன பண்ணுது காட்டுது. இன்னும் பல நிர்வாகிகள் செங்கோட்டையனை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சசிகலாவுக்கு உள்ள கொண்டு வரதுக்கு செங்கோட்டையன் அடித்து ஆடும் விளையாட்டு அப்படின்னு இங்க சொல்லப்படுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக செங்கோட்டையனுக்கு ஆதரவு பல வகையில பெருகிட்டு வருது. இதன் மத்தியில செங்கோட்டையனும் என்ன பண்ண போகிறார்? 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.